தற்போது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, எத்தனை மன்னிக்கணும்? முன்பாக நடத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய கருத்து. தேர்தல் ஆணையம் எவ்வளவு முயன்றாலும் கூட இது தடுக்க முடியாது என்கின்ற நிலையை அவர்களே உணர்ந்ததாக கருதுகின்றோம். இந்த நிலை நீடிப்பது தமிழ்நாட்டிற்கு அவமானம், தமிழக மக்களுக்கு அவமானம். 5 ஆண்டுகள் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார். பணம் கொடுக்காமல் முடியாது என்று விரும்புகிறார். முன்னாடி நடத்துவது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க 3 முறை முதல்வராக இருந்தவங்க பழையபடி முதல்வர்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களாலையும் பணம் இல்லை என்று சொன்னால் முடியாது அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்தது. 2 கட்சிகளை சேர்ந்தவர்களும் கண்டெய்னராட்டு பணம் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா எங்க கொண்டு போய் சொல்றதுன்னு ஒண்ணு புரியல. பணத்திற்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அடிமையாகிவிட்டார்கள். இது மிகப்பெரிய அவமானம். தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திட்டாங்க. 2 கழகங்களும் சேர்ந்து தலைகுனிய வைத்திருக்கிறார்கள். 570 கோடி ரூபாய் விவகாரத்தில் உண்மை மறைக்கப்பட்டதுன்னு திமுக தலைவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதான ஒரு விஷயம், பிடிக்கப்பட்ட உடனடியாகவே எவ்வளவு பிடிக்கப்பட்டது அப்படிங்கறத அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நாம சொல்லியிருக்கிறோம். அது எந்த காரணத்தை கொண்டும் அந்த பணம் நிரூபிக்கப்படாமல் வெளியே கொடுக்கக்கூடாது, மீண்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். யாரிடமிருந்து பிடிக்கப்படுகிறதோ, ஆவணம் இல்லாத முறையில் பிடிக்கப்படக்கூடிய யாரிடமிருந்து பிடிக்கப்பட்டாலும் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இந்த சட்டத்தின் கீழ் அவர் ஆளாக்கப்பட வேண்டும். அது நடக்கல. இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கிறதோ, பண்ணலாமா, கைது பண்ணலாமா, கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதும் இதெல்லாம் இல்ல சார். அதுல 18 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பணத்துக்கு உரிமை கோரிக்கை, அதுல சந்தேகம் இருக்கிறது கருணாநிதி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? வங்கிக்கு கொண்டு செல்லக்கூடிய பணம் முறைப்படி அவங்களுக்கு ஆவணம் வச்சிருக்கணும். அப்ப பிடித்த உடனே அவங்க கொடுத்திருக்கணும். ஆவணம் இல்லாமல் பணம் பட்டுவாடா பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆட்சி மாற்றம் உறுதியாக உண்டு, எந்த சந்தேகம் கிடையாது. இந்த சூழலில் வாக்காளர்